இப்ப தென்னங்கன்று எப்படி நடுறதுன்னு பாப்புறாங்க. தென்னங்கன்று வறட்சியிலையும் வளரணும். கண்ணு நடுறதுக்கு முன்னாடி சொட்டு நீர் பாசனம் போட்டு பைப் லைன்ல எல்லாம் புதைச்சு அதுக்கப்புறம் தான் தென்னங்கன்று நடணும். முன்னாடி தென்னங்கன்று நடாதுங்க. இது தென்னைக்கு ஏத்த மண்ணு. 3 அடி நீள அகலம் எடுத்திருக்கீங்க. முதல்ல என்ன செய்றீங்கன்னு சொன்னா, 1 அடிக்கு மேல் மண்ணை போடுங்க. இந்த மேல் மண்ணை வெட்டி உள்ள போடுங்க. இதுல வேற உரம் அந்த மாதிரி நான் சொல்றேன். இது இப்ப 1 அடி இருக்குமா, 1 அடி இருக்கும். இதுல சென்டர்ல இதுல காஞ்ச குப்பைச்சாணி போட்டுக்கிட்டு இலதலைகள் போட்டுக்கிட்டு செம்மண் போடுங்க. இங்க பாருங்க, இந்த வெயிலையும் கடவுளுடைய படைப்புல பதம் தாங்கும், பூத்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஆவாரம் பூ, எருக்கஞ்செடி வெட்டி உள்ள போடுங்க. தென்னங்கண்ணை இந்த மட்டத்துல நடுங்க. கொஞ்சம் 1 அடி ஆழத்துல வைக்கணும். தண்ணி ஓரமா பாயணும். போரிதா 2.5 வருஷத்துல பாலை வரும், 3.5 வருஷத்துல தேங்காய் வெட்டலாம். இந்த மண்புழு உரம் போட வேணும். மண்புழு உரத்தை இங்கே மண்புழு தயாரிக்கட்டும். ஏன் ஃபேக்டரியில காசு கொடுத்து வாங்கி போடுறீங்க? ஆரம்பம் ஒண்ணும் வேணாம். குப்பைச்சாணியை போட்டு மண்புழு இங்கே உருவாகிரும்.